நிறைய மிதுன ராசிக்காரங்க என்கிட்டயே வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்டு அதே மாதிரி இவங்க வந்து நண்பர்கள் வந்து நல்லா பழகிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மூஞ்சிக்கு தேர ஒரு குறை சொன்னா கூட ஏத்துக்குருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு இதோட தான் பழக வருவாங்க, நட்பா இருப்பாங்க. இப்போ இதுல இருந்து இவங்க வெளியில வரணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டாபிக் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை யார்கிட்ட கேட்க போறேன் அப்படின்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், மலர் மருத்துவம் மூலமா நிறைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு இப்ப இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் சொல்லக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. சோ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் டிப்ரெஷனுக்கு, மேஷராசி நேயர்களுக்கான டிப்ரெஷனுக்கு இவங்க தான்ப்பா காரணம், இதனாலதான் இவங்களுக்கு டிப்ரெஷன் வருது, இந்த ஒரு நபர் தான் காரணம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? அது யாரா இருப்பாங்க, அந்த மன அழுத்தத்தில இருந்து அவங்க எப்படி வெளியில வருது, முதல்ல இந்த மன அழுத்தம் ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஏற்படுதுன்றத ஒரு சின்னதா ஒரு லைன்ல சொல்லிடுங்க. அப்புறம் ஒவ்வொரு ராசிக்குமான அந்த மன அழுத்தத்தை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு வந்து இப்போ உள்ள தலைமுறைக்கு ரொம்ப வந்து முக்கியமானது. ஆமாம், அதே இது பாருங்க, 75 80லலாம் பிறந்தவங்களுக்கு இந்த வார்த்தைனா என்னன்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் நான் ரொம்ப மன அழுத்தமா இருக்கேன், மூலவட்டா இருக்கேன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா விளக்கம் வச்சு அடிப்பாங்க. அப்படித்தான் நம்மளாம் அடி வாங்கணும் நாங்கள்லாம். ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. ஒரு 4 வயசு குழந்தைங்க முத கொண்டு ஒரு 5 வயசு குழந்தையில இருந்து பார்த்தா எனக்கு மூடவட்டு சாம் போயிரு, நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சராசரியாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ உள்ள உணவு முறைகள் நிறைய வந்து முன்னாடி உள்ள உணவு முறைக்கு இப்போ உள்ள உணவு முறைக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அதனாலதான் பார்த்தீங்க இப்போ எண்ணங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிருது. ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதே மாதிரி எண்ணெயில வறுத்த சாதத்தையே பாருங்க எண்ணெயில வறுத்து கொடுக்கறது, இது எல்லாமே பிள்ளைகளுக்கு பாருங்க பல விதத்துலயும் அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்குது. அதே நேரங்கள்ல முன்பெல்லாம் பார்த்துக்கங்க கூட்டு குடும்பமா இருக்கும். அப்ப பேரண்ட்ஸ் 2 பேர் வந்து வேலைக்கு போனாங்க அப்படின்னா பாட்டி தாத்தா இருந்து வளர்த்துக்கிட்டு வருவாங்க. நைட்டு தூங்குறப்ப கதை சொல்லியே வளர்த்துட்டு வருவாங்க. அப்பதான் நிறைய பாருங்க புராண கதைகள் இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அது அப்போ வந்து ஆழமாவே மனசுல பதிஞ்சிரும். அப்ப அந்த புராண கதைகள்ல எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது. ஒவ்வொரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு புராண நூலா இருக்கட்டும், எல்லா மதமே பாருங்க மக்களை வந்து வழிநடத்துறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப அதுக்குள்ள நேரங்கள் இல்லை. யாரும் பாத்துங்க தனி குடும்பம் தனித்தனியா இருக்கிறதுனால குருவி கூடுல வந்து 6 மாச பிள்ளைகளை கூட பாருங்க டேக்கர்ல வண்டி விட்டுட்டு வேலைக்கு போறாங்க. அப்ப வந்து பெத்தவங்க வளர்க்கறத விட அதிகமா வந்து வேலை பாக்குறவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பிள்ளைக்கு அன்பும் இந்த கவனிப்பும் கிடைக்காது இல்ல. அதுதான் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறதே பாத்துக்குங்க. அதுக்கு மேல இப்ப ஒரு நவீனமான ஒரு பழக்கம் மொபைல் போனு தான். அது ஒரு பேசனாவே மாறிடுச்சு. ஆனா அதோட விபரீதம் என்னன்னு தெரியல. நிறைய வந்து பாதிப்புக்கு ஆளாகி வராங்க. அதுக்குமே பாருங்க இந்த மலர் மருத்துவம் நல்ல ஒரு தீர்வை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. 4 வயசு பிள்ளைங்க முத கொண்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி வீட்டுல இருந்து மொபைல்ல பாக்குறது சரி எல்லாமே இருக்குது. இது எல்லாம் அந்த காலப்போக்கில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் அந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு வியாதி வந்து உருவாயிடுச்சு. இது ஒரு பெரிய வியாதினே சொல்லலாம். அதாவது ரொம்ப வந்து உயிரை கொல்லக்கூடிய நோய்னா கேன்சர், அதுக்கு மருந்தே கிடையாது. அதை விட ரொம்ப வந்து பாதிப்பாக இருக்கக்கூடியது வந்து இந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மன அழுத்தம். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யாராக இருப்பாங்க, அதுல இருந்து எப்படி அவங்க வெளில வராங்க அப்படின்றத பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்கள் அந்த மன அழுத்தம், அந்த டிப்ரெஷன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நபர் யாரா இருப்பாங்க, அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க மிதுன ராசியா இருந்தா உங்களுக்கு அந்த டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய நபர் யார் அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. நீங்க மக்களுக்கு சொல்லுங்கம்மா.
மிதுனராசிக்காரங்க வந்து புதனுடைய அம்சத்துல உள்ளவங்க. இவங்க வந்து நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நட்புனா போதும். ஆனா மிதுனராசிக்காரங்களுக்கு நிறைய நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் இருக்கவே கிடையாது. இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாத்துக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உதவினா செய்யக்கூடியவங்க மிதுனராசிக்காரங்க. நிறைய மிதுனராசிக்காரங்க என்கிட்டயே வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களுடைய ஃப்ரெண்டு, இப்போ பெண்களாக இருந்தாங்கன்னா ஆண் நண்பர்கள், அதே மாதிரி ஆண்களாக இருந்தாங்கன்னா பெண் நண்பர்கள் வந்து தன்னுடைய நண்பர்களுக்கு ஒரு கஷ்டம்னு வர்றப்ப வந்து இவங்களே தன்னுடைய நகையை வந்து அடகு வச்சு கொடுத்துருக்காங்க. அதனால உதவிருக்காங்க. அந்த மாதிரி குழந்தை மனம் கொண்டவங்க தான் மிதுனராசிக்காரங்க. இதனால பாதிக்கப்பட போறது யாரு? இந்த மிதுனராசிக்காரங்களுடைய குடும்ப வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். ஃபேமிலியே பாதிக்கிறது இல்லாம டோட்டல் ஃபேமிலியும் பாதிக்கும். ஆமா, நகையெல்லாம் வச்சு கொடுத்தா வீண் பிரச்சனை தான். நிறைய வந்து அந்த மாதிரி தான் பாதிக்கப்படுறாங்க. நட்புக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க வந்து உயிருக்குற நண்பர்கள் வந்து ரொம்ப இதா இருக்காங்களா என்னன்னு தெரியாது. ஆனா இவங்க வந்து முழுசா நம்புவாங்க. நம்பி ஒரு ஃப்ரெண்டை வந்து இப்ப நல்லா நட்பா வச்சு பாசம் வச்சு பழகிட்டு அதனால ஒரு ஏமாற்றத்தை அடைஞ்சிருவாங்க. அடுத்து பாருங்க, ஒரு 6 மாசம் அப்படியே சோகமாவே இருப்பாங்க. யார்கிட்டையும் பேசுறதோ ஒன்று இழந்தது மாதிரியே இருப்பாங்க. மற்றவங்க கூட அந்த மாதிரி ஒரு இது வந்தா கொஞ்சம் மீண்டு வந்துருவாங்க. ஆனா இவங்க வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. ரொம்ப வாழ்க்கையிலே பிடிப்பு இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் திருப்பி மனசு கேட்காது. யாராவது ஆமா, யாராவது ஒருத்தவங்க பாசமா வந்து பேசுறப்ப செய்யறப்ப பாருங்களேன், திருப்பி அதே மாதிரி அந்த பழைய இதே வந்துகிட்டே இருக்கும். இப்படியே தான் கடைசிக்கு பாருங்க, காலம் போகக்கூடாது உங்களுடைய மனம் வந்து பக்குவப்படும். யார் வந்தாலும் எனக்கு வேண்டாம், ஃப்ரெண்டே வேண்டாம்ப்பா, பட்டும் படாம இருக்க, அதுக்கப்புறம் தான் கத்துக்குருவாங்க. ஆமா, ஏன்னா நிறைய பட்டுட்டாங்களே. ஆமா, இதுக்கு மேல முடியாதுப்பான்னு. அதே மாதிரி இவங்க வந்து நண்பர்கள் வந்து நல்லா பழகிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மூஞ்சிக்கு தேர ஒரு குறை சொன்னா கூட ஏத்துக்குருவாங்க. ஆனா நிறைய வந்து இவங்க மூலமா நிறைய ஆதாயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இவங்களுக்கே துரோகம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டா, இவங்களை யாராவது ஏமாத்தினாலும் இவங்க காதுக்கு வந்துடும். விஷயம் தெரிஞ்சிடும். ஏன்னா அது புதனுடைய யார் மூலமாவது தெரிஞ்சிடும். ஆனா முதல்ல நம்ப மாட்டாங்க. ஒரு சாட்சி, ஒரு ஆதாயம் எல்லாமே இதுல பார்த்துட்டு இருப்பாங்களா, அந்த விஷயம் தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் தான் இது வேண்டாம்ப்பா, இது எதுக்கு நம்ம நான் பண்ணணும் அப்படின்னு அப்புறமேல வந்து அதே மாதிரி பாட்டுன்னு பேசவும் மாட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே சரி சரின்னு போகக்கூடியவங்க தான். அப்ப இவங்க ஃபர்ஸ்ட் வந்து மனசு காயப்படுறது, ஒரு டிப்ரெஷனுக்கு போறது எல்லாமே நண்பர்கள் மூலமாக. நண்பர்கள்ட்ட ரொம்ப வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். மிதுனராசிக்காரங்க ஒவ்வொருத்தருமே வந்து நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தான் வேலை பார்க்குற இடத்துலயே இல்லை பிஸ்னஸ் பண்ற இடத்துலயே நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அம்மா, இப்ப நீங்க நண்பர்கள் கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் மிதுனராசி நேயர்கள் அப்படின்னு சொன்னீங்க. நண்பர்கள் அப்படிங்கும் பொழுது சில உறவுகளே நட்பா இருக்கும். அந்த மாதிரி உறவுகள்கிட்டையும் எச்சரிக்கையா இருக்கணுமா, இல்ல நண்பர்கள்னா நம்ம ரத்த சம்பந்தம் இல்லாத வெளி நண்பர்கள் மட்டும்தானா? பெரும்பாலும் பார்த்துக்கங்க, வெளி நண்பர்கள் தான். வெளி நண்பர்கள். ஆனா வெளி நண்பர்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப வந்து பாதிப்பை தருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு இதோட தான் பழக வருவாங்க, நட்பா இருப்பாங்க. அப்ப இவங்களுடைய வீக்னஸ் தெரிய ஆரம்பிக்கும். இவங்க நட்பா இருந்தோடனே பாருங்க, வீட்டுக்கு கூப்பிடுறது, வீட்டுல வந்து வீட்டுக்குள்ள வர வைக்கிறது, செய்யறது, சாப்பாடு போடுறது, ஒரு உறவாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. எப்ப வந்து இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு ஒரு நட்பு வந்து உறவாக மாறுதோ அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அதனால வந்து ஏன்னா இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பிடிக்கும் மற்றவங்களுக்கு வந்து. இப்போ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவங்க வீக்னஸும் தெரிஞ்சிருப்பாங்க. தெரிஞ்ச உடனே வந்து இவங்களுக்கு அப்பதான் இவங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். மிதுனராசிக்காரங்க நண்பர்களை வச்சுக்கோங்க, ஆனா வீட்டுக்கு வெளியே வச்சுக்கணும். வீட்டுக்குள்ள நண்பர்கள் நண்பர்களா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நண்பர்கள் உறவா மாற ட்ரை பண்றாங்க, நம்மளுடைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய வருதுன்னா அது பிரச்சனைக்குரியதா இருக்கு. அப்பதான் இவங்களுடைய லைஃப்ல வந்து நிறைய மாற்றங்கள் வருது. நிறைய வந்து பண இழப்பு வந்து மனசுலயும் பார்த்துக்கங்க டிப்ரெஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இதுல இருந்து இவங்க வெளியில வரணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம்? இவங்களுக்கு வந்து புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணர் தான். புல்லாங்குழல். ஆமா, வழிபாடு பண்ணணும். ஸ்பெசிபிக் டேஸ் ஏதாவது இருக்கா? ஆமா, புதன்கிழமை ரோகிணி நட்சத்திர வார அன்னைக்கு, அஷ்டமி அன்னைக்கு இவங்க வந்து வாரம் புதன்கிழமையே பண்ணிக்கலாம். அவருக்கு ரொம்ப சிம்பிள். எனக்கு அவருடைய கோயில் எங்க ஊர்ல இல்ல அப்படின்னு சொல்றவங்க கூட அவருடைய படம் வச்சிருந்தாலே போதும். ஒரு செல்ல வச்சு கூட ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு ஒட்டி அவருக்கு வந்து அவள் பொரிகள்ல கல்கண்டு போட்ட பால் ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ண பகவானுக்கு வந்து கொடுத்தாலே போதும். கிருஷ்ணருக்கு அவள்னா பிரியம், அதனால அது கொடுத்து மனப்பூர்வமாக அவர் வந்து வழிபாடு செஞ்சாலே போதும். நட்புக்கு வந்து ஒரு நட்பு மூலமாக வரக்கூடிய
டிப்ரெஷன் வந்து குறையும். இந்த நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அவர் தானே, கிருஷ்ணன் தானே. நான் தன்னுடைய நண்பரே வந்து பெரிய கோடீஸ்வராக மாத்தணும் நட்புக்காகத்தானே. அதனாலதான் பாருங்க, அந்த நட்பால ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கிருஷ்ண பகவான் மட்டும்தான் ரொம்ப அருமையான தீர்வா இருக்கும். இவங்களே ரொம்ப எச்சரிக்கையா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. நண்பர்கிட்ட இவங்க ஏமாற மாட்டேன், இவங்க ஏமாறத்தானே அவங்க ஏமாத்த முடியும், இவங்க ஏமாற மாட்டாங்க. அந்த புரிதல் வந்து இவங்களுக்கு வந்துரும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ராசிக்கு டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய, மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார், எப்படி அவங்க அதுல இருந்து ரிலீவ் ஆகிறது அப்படின்னு ரொம்ப அழகான பதிவா கொடுத்தீங்க. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சங்கரேஸ்வரி அம்மாவை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜாதக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, உங்களுக்கான தகவல்களையும் கன்சல்டேஷனையும் எடுத்துக்கணும் அப்படின்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.